வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு malaysiatechtamizha. இன்னைக்குள்ள வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு வேறு லெவலான ஒரு ஸ்மார்ட் டிவி தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். அது என்ன ஸ்மார்ட் டிவி பார்த்தீங்கன்னா LG உடைய A1 55 inch 4K ஸ்மார்ட் செல்ஃப் லீட் OLED டிவி. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா அதை மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இன்னைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த LG A1 OLED டிவியோட ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். டிஸ்பிளே சைடில் பார்த்தோன்னா இதில் 55 inch 4K OLED டிஸ்பிளே இருக்குது. இதில் ரிஃப்ரெஷ் ரேட் ஜஸ்ட் வெறும் 60Hz மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இதில் கேமிங்லாம் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. தென் அண்டர் த ஹுட் இந்த OLED டிவி A7 Gen 4 quad ப்ராசஸர் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ டன்ஸ் ஆஃப் AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதில் ஃபியூ நான் அப்புறம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வைஸ் இதில் LGயோடைய வெப் OS தான் ரன் பண்ணுது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு எந்த லேகினஸும் இல்லை. அடுத்ததாக வீடியோ சைட்டில் பார்த்தோன்னா இந்த டிவி போத் பர்ஃபெக்ட் கலர் அண்ட் ஆல்சோ பர்ஃபெக்ட் கான்ட்ராஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் கலர்ஸ்லாம் பார்க்க செம்ம வைப்ரண்ட்டாக இருக்கும் அண்ட் பிளாக் கலர்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் டார்க்காக இருக்கும். ப்ளஸ் இந்த LG OLED டிவியில் போத் டால்பி விஷனும் இருக்குது அண்ட் ஆல்சோ HDR10 Pro சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஈவன் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இஃப் நீங்கள் டால்பி அட்மோஸோட மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். இனிமேல் குடிக்கக்கூடாது. நாலுலேருந்து குடிக்கிறத விட்டுறேன் டாக்டர். அப்போ இன்னைக்கு 2 கட்டிங் மட்டும் போட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆஃப் சாப்பிடுங்க. பிக்சர் மோட்ஸும் பார்த்தோன்னா மல்டிபிள் மோட்ஸ் இருக்குது, சச் அஸ் ஸ்டாண்டர்ட், விவிட் அண்ட் சினிமா ஹோம். டிசைன் வைஸ் சொல்லணுன்னா இதில் உண்மையிலே செம்ம ஸ்லிம்மாக இருக்குது. இப்போ என் விரல் பக்கத்தில் வச்சா கூட அதோடய இன்னும் ஸ்லிம்மாக இருக்குது இந்த டிவி. இந்த LG A1 உடைய டைமென்ஷன்ஸ் பார்த்தோன்னா அரவுண்ட் 1228 by 706 by 46.9 mm தான். த மெயின் ரீசன் இந்த டிவி ஸ்லிம்மாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் இது ஒரு செல்ஃப் லீட் OLED டிவி. பாட் வாய்ஸ் பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் டிவியில் 2 HDMI பாட் சைட்லேயே இருக்குது அண்ட் HDMI eARC பாட் ஒன்று இருக்குது ரியர் சைட்டில் அண்ட் ஆல்சோ 2 USB பாட்ஸும் இருக்குது சைட்டில். அண்ட் ஃபைனலாக ஆஃப்கோர்ஸ் Wi-Fi 802.11 AC சப்போர்ட் இருக்குது அண்ட் Bluetooth 5.0 சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த LG A1 உடைய பிக்சர் குவாலிட்டி செட் பார்த்தோன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது அண்ட் ஷார்ப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் LED டிவிலேருந்து OLEDக்கு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா தென் டிஃப்ரென்ஸ் ரொம்ப பயங்கரமாகவே இருக்கும். எஸ்பெஷலி இஃப் நான் நெட்ஃப்ளிக்ஸில் டால்பி விஷன் மூவிஸ்லாம் பார்த்தேன்னா தென் ஆட்டோமேட்டிக்காக டிவி பிக்சர் மோட் டால்பி விஷனுக்கு ஸ்விட்ச் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் டால்பி விஷன் ஸ்விட்ச் பண்ணிடுச்சுன்னா மூவி எக்ஸ்பீரியன்ஸு சேஞ்ச் ஆகிரும். வேறு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் சைடில் பார்த்தோன்னா இதில் பர்ஃபெக்ட் கலர் சப்போர்ட் இருக்கிறனால மூவி பிரைட்னஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அண்ட் கான்ட்ராஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பிளாக் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மல் டிவியில் பார்க்குற பிளாக் கலர்ஸ் இதில் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பிளாக் கலரில். சின்ஸ் இந்த LG OLED டிவியில் A7 Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுனால இதில் கப்புள் ஆஃப் AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் பேஸ் உங்கள் கரண்ட் என்வாயர்மெண்ட்க்கு. நாட் ஓன்லி தட், இந்த டிவி ஆட்டோமேட்டிக்காகவே சவுண்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் பேஸ் நீங்கள் பார்க்குற மூவிஸை வச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் நான் ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறேன்னா தென் ஆட்டோமேட்டிக்காகவே சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ஸ் மோட்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லைங்க, LG ThinQ மூலயமா நான் அதர்ஸ் LG ஸ்மார்ட் டிவைஸஸும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். த பெஸ்ட் பார்ட் இஸ் நான் என்னுடைய ஃபோன்லேருந்து நான் டிவி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமாண்ட் ஃபீச்சரும் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் சைடில் பார்த்தோன்னா இதில் LG உடைய வெப் OS தான் ரன் பண்ணுது. ஸோ இது ஆண்ட்ராய்ட் டிவி இல்லை. நான் பார்த்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் டிவினா சீக்கிரமாகவே லேக் ஆகிரும். பட் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா லேகினஸ் இப்போ வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு இதில் பிடிச்சதே ஆப்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஆப்லே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இஃப் நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா தென் நீங்கள் ஈஸியாகவே ஆப்லே கான்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இதில் ஈவன் நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கரும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ்லி நான் சாம்சங் LED டிவி தான் யூஸ் பண்ணேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ உண்மையிலே ஒர்த் தான் இந்த டிவி சேஞ்ச் பண்ணுது. ஓகே, இஃப் நீங்கள் ஒரு ஸ்பாட்ஸ் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா தென் இதில் ஸ்பாட்ஸ் அலர்ட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ஸ் நான் Manchester United ஃபேன்னால நான் இப்போ Manchester United உள்ள அப்கமிங் கேம்ஸ்லாம் நான் பார்க்கலாம். ஈவன் ஸ்கார்ஸும் நான் பார்க்கலாம் இந்த டிவியில். However இந்த LG வெப் OS UIயில் பிடிக்காத ஒரு ஃபீச்சர் பார்த்தா சஜஷன் கான்டென்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இது எவ்வளோ எனக்கு மூவி சஜஸ்ட் பண்ணாலும் நான் பார்க்க முடியாது பிகாஸ் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவே இல்லை அவங்க சஜஸ்ட் பண்ணுற மூவிஸ்லாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் LG டிவியோடைய பெஸ்ட் பார்ட்டே இந்த LG மேஜிக் ரிமோட் தான். இந்த ரிமோட்டை வச்சு நான் ரொம்ப ஈஸியாகவே கண்ட்ரோல்ஸ்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் ஸ்க்ரோல் வீல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் LG மேஜிக் ரிமோட்டோட கம்பேர் பண்ணாக்கா. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் அப்பப்போ வந்துடும் கரெக்டாகவே.
ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சு. டிஸ்னி ப்ளஸ் ஆப் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட இந்த டிவியில் இல்லை. ஸோ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மூலிமா டிஸ்னி ப்ளஸ் ஆப் ஆட்டோமேட்டிக்கலாகவே இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னோடய மேஜிக் ரிமோட்டை வச்சு நான் டிஸ்னி பட்டன் கிளிக் பண்ணேன்னா ஈஸியாக ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈவன் நெட்ஃப்ளிக்ஸும் ஜஸ்ட் 1 கிளிக்லேயே ஓப்பன் பண்ணலாம் இந்த ரிமோட் வச்சு. நண்பர்களே, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த LG A1 OLED TV என்ன ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சின்ஸ் இது லான்ச் பண்ணி 1 year ஆச்சு. ஸோ ப்ரைஸிங் வைஸ் பார்த்தோன்னா அரவுண்ட் 4,899 ரிங்கெட்டில் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வேறு பிராண்டான ஒரு OLED TV வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஸோ பர்சனலி எனக்கு இந்த பிராண்ட் உள்ள OLED TV வாங்குறது ஒர்த்தாக தான் இருக்குது எனக்கு. பேசிக்கலி உங்களுக்கும் அடிஷ்னலாக கேஷ் டாப்அப் பண்ண முடிஞ்சுன்னா தென் கண்டிப்பாக இந்த LGலே பார்த்தீங்கன்னா LG C1 55 inch செல்ஃப் லைட் OLED TV இருக்குது. நீங்கள் அது வாங்கிக்கலாம், விச் இஸ் இன்னும் பெட்டரான ப்ராசஸை யூஸ் பண்ணுது. நண்பர்களே, தட்ஸ் இட் கைஸ் இந்த வாரத்தோட வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த LG A1 OLED TV பற்றி? நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தென் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தென் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க, and அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. இதோட நான் உங்களை அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். பை கைஸ்.